வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தின்படி சொல்லகராதிலிருந்து மொத்தம் 15 வினாக்கள் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாற்றான் என்பதன் பொருள் என்ன? மாற்றான் என்பதன் பொருள் என்னன்னா, சரியான விடை பகைவர். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, பகைவரை நல்லவங்களாக மாற்ற முடியாது. இரண்டாவது வினா, ஒல்வது என்பதன் பொருள் என்ன? ஒல்வது என்பது பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இரண்டாவது வினாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா, தம்மால் இயன்றது. ஒல்வதுனா நம்மளால் எவ்வளவு கொடுக்க முடியும் அவ்வளவு கொடுங்க அப்படிங்கிற மீனிங்கில் வருது. மூன்றாவது வினா, முறிந்தார் என்பதன் பொருள் என்ன? முறிந்தார் என்பதன் பொருள் என்ன? சரியான விடைன்னு பார்த்தோம்னா, அழிந்தவர். அப்போ நம்ம கூட யாராவது உறவை முறிச்சிட்டு போகிறாங்கன்னா அதோட அழிஞ்சவங்க அப்படின்னு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நான்காவது வினா, சாகாடு என்பதன் பொருள் என்ன? சாகாடு என்பதன் பொருள் என்ன? சரியான விடைன்னு பார்த்தோம்னா, வண்டி. இந்த சக்கரத்தை சானா அந்த வண்டி சக்கரன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐந்தாவது வினா, பீலி என்பதன் பொருள் என்ன? பீலி என்பதன் பொருள் என்னன்னா, சரியான விடைன்னு பார்த்தோம்னா, மயில் தொகை. ஆறாவது வினா, இட்டிது என்பதன் பொருள் என்ன? இட்டிது என்பதன் பொருள் என்னன்னா, சிறியது. இதுக்கு ஷார்ட்னா கொஞ்சமாவது இடுங்க, கொஞ்சம் சிறியதாவது இடுங்க யாருக்காவது அப்படின்னு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஏழாவது வினா, சிலை என்பதன் பொருள் என்ன? சிலை என்பதன் பொருள் என்ன? ஏழாவது வினாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா, வில். இப்போ ஒரு சிலை மீதே இப்போ நம்ம இது பண்ணணும்னா நார்மலாக ஒரு பேனாவில் இதெல்லாம் எழுத முடியாது. கத்தியால் உள்ள ஒன்றால் தான் சிலை கூட வடிக்க முடியும். இப்போ வில்லுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டாவது வினா, சிறுநுதல் என்பதன் பொருள் என்ன? சிறுநுதல் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா, காந்தர்வ தத்தை. ஒன்பதாவது வினா, பொழில் என்பதன் பொருள் என்ன? பொழில் என்பதன் பொருள் என்ன? சரியான விடைன்னு பார்த்தோம்னா, சோலை. அதாவது சோலையில் அழகா பொழிஞ்சு கிடக்குன்னு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. பத்தாவது வினா, மிடரு என்பதன் பொருள் என்ன? மிடரு என்பதன் பொருள் சரியான விடைன்னு பார்த்தோம்னா, கழுத்து. பதினோராவது வினா, எயிறு என்பதன் பொருள் என்ன? சரியான விடைன்னு பார்த்தோம்னா, பல். இப்போ நம்ம எது மேலாவது ஏறினோம்னா நம்ம பல்லு உடஞ்சி கீழே விழுந்துரும். 12வது வினா, கடி என்பதன் பொருள் என்ன? கடி என்பதன் பொருள் என்ன? சரியான விடைன்னு பார்த்தோம்னா, விளக்கம். இப்போ ஒருத்தவங்க சரியாக நம்மகிட்ட விளக்கம் சொல்லணும்னா அவங்ககிட்ட கடிந்து பேசுவோம்ல, அது மாதிரி ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. 13வது வினா, தேனினம் என்பதன் பொருள் என்ன? தேனினம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடைன்னு பார்த்தோம்னா, வண்டுகளின் கூட்டம். 14வது வினா, செவ்வாய் என்பதன் பொருள் என்ன? செவ்வாய் என்பதன் பொருள் என்ன? 14வது வினாவிற்கு சரியான விடைன்னு பார்த்தோம்னா, காந்தர்ப தத்தை. ஷார்ட்கட்டை என்னன்னு பார்த்தோம்னா, காந்தர்ப தத்தைக்கு தான் வாய் அதிகமாக பேசுவாங்க. 15வது வினா, மடங்கள் என்பதன் பொருள் என்ன? மடங்கள் என்பதன் பொருள் என்ன? சரியான விடைன்னு பார்த்தோம்னா, சிங்கம். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி.